ஸோ ஹலோ கைஸ், நீங்களும் அனிருத் அப்புறம் சாயா பேங்கர் மாதிரி நீங்களும் மியூசிக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படின்ட்டு நீங்கள் இந்த சாம்பிள் வீடியோ பாருங்கள், சாங் பாருங்கள். நானே க்ரியேட் பண்ணது. வெயிட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி காமெடி சாங்ஸ்லாம் நீங்களே மண்டைய பிடிச்சு சுத்துறேன். ஓகேவா ஓகேவா, மழை இல்லாத நாள்ல கூட கொடதான். ஓகேவா, சாம்பார் குடிச்சேன், எப்படி கப்பல போட்டேனே, டியா சாம்பார்னு கேட்டா நான் சிரிச்சேன் வேற. சோறு சாப்பிடுறேன், ஸ்பூன்ல சைக்கிள் ஓட்டுறேன். முட்டை பேசுது என்னோட ப்ரோ, நீ ஓவரா போறேன்னு சொல்றேன். கண்ணாடி முன்னாடி நிக்க, அது என்னை பார்த்து பயந்துச்சு. நீதான் நானான்னு கேட்டேன், அது உடைந்து ஓடிச்சு. ஸோ பார்த்தீங்களா, அது எவ்வளோ இதுவாக இருந்தது. அது லாஸ்ட்டாக ஜெமினியும் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜெமினியில் தான் இந்த மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சோழர்கள் ஓகேவா. ஸோ ரெண்டு சோழர்கள் இருக்கிற பேர் சாட் ஜிபிடி, ஜெமினி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு போங்க. சாட் ஜிபிடிக்கு போன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காமெடி சாங்குன்னு போடுவேன். ப்ளீஸ் கிரியேட் அ காமெடி ரிலிக்ஸ் தட் அ வெரி காமெடி. சாரி, இதெல்லாம் போடாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா 30 SEC ஓகேவா, ட்ராக். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா டைட்டில் வந்து, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதோ இந்த மாதிரி வேணாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கிலீஷில் தான் கைஸ் வரும். போயிட்டு தமிழ் காமெடி லிரிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேவா. கூட வந்து இந்த ஜிஃப் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிரிக்கும். ஓகே, ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்துடும் ஓகேவா. வந்துச்சா பாருங்க, வைஃபையா ஏதோ வைஃபை போச்சுடான்னு ஏதோ ஒரு சாங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சாங் வந்த உடனே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போங்க. இதோ ஒரு செகண்ட், ஏதோ டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், சாரி கைஸ். ஓகே, இப்போ வந்துடலாம். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு வாட்ஸ்அப்புன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்டு. நான் வந்து மை செல்ஃப் எடுத்துகிட்டு வரேன். இருங்க நீங்கள் இப்போ ஏதோ பார்க்கக்கூடாது. இருங்க, நான் ப்ளர் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ இந்த உங்களோட மை செல்ஃப்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு லிரிக்ஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து இதோ இந்த மாதிரி ஜிஃபெல்லாம் எடுத்துருங்க ஓகேவா. இது அங்கேயே பண்ணிடலாம், வேணாம் இங்கேயே பண்ணிடுவோம் ஓகேவா. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், திருப்பி காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஜெமினிக்கு போனீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இதில் வந்து கிரியேட் மியூசிக்குன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய மியூசிக் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் இந்த லிரிக்ஸை வந்து போட்டுக்கிட்டீங்க இதோ. அப்புறம் லாஸ்ட்டாக அப்படியே இதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு சாங் ரெடி ஆகிடுங்க. இருங்க, நம்ம பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இது சரியாகணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. எப்படி இருக்க போதுன்னு நம்மளே பார்ப்போம். எனக்கு நோ இமோஷன், யூடியூப் இல்ல நான் என்ன பண்றேன், வாழ பார்த்து நான் ஃப்ரெண்டா மாத்துறேன். நீங்களே பார்த்துக்கலாம் கைஸ் அது எப்படி இருக்குன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அந்த லிரிக்ஸ் எழுத முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
நான் வந்து இந்த கமெண்ட்டில் ஒரு ப்ராம்ப்ட் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வந்துச்சுன்னா இட் இஸ் வெரி பாசிங் பண்ணுங்கள். பை பாய்.